இப்போ அடுத்தது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது தேவனுக்கேற்ற பரிசுத்தம். கர்த்தர் பார்க்கிறார், நல்லா இவங்க வளர்ந்து கொண்டே வராங்க விசுவாசிங்க. இப்போது தேவனுக்கேற்ற பரிசுத்தம் என்னென்னா, என்னாகுமோ 20:12 என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள்ளே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. இது எங்கே? மேரிசேபா பள்ளத்தாக்கில் நடக்குது. மோசே ஆரோனை பார்த்து இஸ்ரேல் புத்திரர், இவங்க தான் தெரியும் இல்லை விசுவாசிகள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 1000 பேர் டென்ஷன் பண்ண வருவான். நம்ம வாட்ஸ்அப் அப்படி ஸ்க்ரோல் பண்ணல நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியோ இல்லை நம்மளை சீன்றா மாதிரியோ தூண்டுற மாதிரியோ ஏதாவது மெசேஜ் வரும். விமர்சனம் இருக்கும், பரிகாசம் இருக்கும், எதாவது ஒன்று நீங்கள் உங்களுடைய சுயத்தை எழுந்துடுற அளவுக்கு வந்துடும். சுய நினைவு சொல்ல டக்குன்னு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணி அவனை திட்டுற மாதிரி ஒன்று பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறாதீங்க. அப்போது மோசே பண்ணார்னா ரத்தம் சிந்தப்படாத காலம். நம்ம சோத்திரம் பண்ணுறப்போ கர்த்தரோட ரத்தம் நம்ம மீது இறங்குற விசுவாசம். ஒரு சிச்சுவேஷன் வரும், ஒரு சூழ்நிலையில் எவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. இது நடக்குமானா நடக்கும். இந்த பேட்டர்னில் வந்தால் நடக்கும். இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மாறுது. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த என்னாகுமோ 16:5 வருது. என்னென்னா, நம்ம சபையார் மோசேயின் மூலம் வழிநடத்தப்பட்ட அற்புதம் பெற்ற விசுவாசிகளில் இவர்களும் ஒருத்தர். யார்? இந்த கேராகு கூட்டத்தார், ரூபன் வம்சத்தார், இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? என்னாகும் 16 தெரியும் இல்லையா? நீ ரொம்ப மிஞ்சி போகிற, நாங்கள் பிரபலங்களோட வரோம், தானாக பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு புரியல சொல்லுங்கன்னா 4 ஷவத்துக்குள்ளோ இல்லை எப்படியோ நம்ம சாஃப்டாக பேசி முடிச்சிருக்கலாம். 4 பேரை வச்சு கேட்டால் தான் அந்த மனுஷன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அசிங்கப்படுத்துறது. ஒருத்தரை ஒரு கும்பலாக 250 பேர் பிரபலங்களோடு நின்று பேசுகிறாங்க. அப்போது 5வது வசனத்தில் என்னாகும் 16:5 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மோசேக்கு. மோசே கர்த்தருடைய கருவியாக பயன்படுத்தப்படுறார். என்ன, இந்த இடத்துல தீர்க்கதரிசி வேற, பரிசுத்தவான்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் பரிசுத்தவானாக இருந்து தான் இந்த மனுஷன் தீர்க்கதரிசி ஆனால் அந்த அக்கினியின் அபிஷேகம் மாற செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ 5வது வசனம் சொல்லுது என்னாகும் 16:5 கர்த்தர் தம்முடைய நின்னான் என்று தம் மண்டியிலே சேர பரிசுத்தவான் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவரை நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்று தம்முடைய அண்டைகளை சேரத்தக்க கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார். இந்த டெஸ்ட் அடிக்கடி வரும். நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால இல்லை, செய்ய போகிறதுக்கு முன்னாடி விசுவாசி ஸ்டேஜ்லேயே வந்துடும். உங்களோட தெரிந்து கொள்வதில் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு உங்கள் வீட்டாரே இல்லை நீங்கள் யாரை உயர்த்துறீங்களோ, யாரை விடுவித்தீங்களோ, கர்த்தவங்களை யாரை பயன்படுத்தினாரோ விசுவாசியாக இருக்கப்பவே இது நடக்கும். அதான் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள். இப்போ உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேக விசுவாசிகளால் இந்த அடையாளங்கள் நிரூபிக்கப்பட முடியலாம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வாழ முடியாது. வேற ஒரு பரிசுத்தவான வாழ்க்கையை பேட்டர்ன் சொல்ல உங்கள் தேவனுக்கேற்ற இந்த பிரித்தெடுத்தல் இருக்காது. இன்னும் அது சொந்த பந்தத்தோடு அப்படியே மூழ்கிட்டுரும். அது வீக்னஸாகவே மாறி